சூர்யாவோட விஸ்வநாத் சன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் ஜூன் 17ஆம் தேதி ரிலீஸ் பண்ற மாதிரி அந்த படத்தோட மியூசிக் டைரக்டரான ஜீவ் பிரகாஷ் பாத்தீங்கன்னா சொல்லிட்டாரு. ஜீவ் பிரகாஷும் சூர்யாவோட காம்போ பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி மூவியா பாத்தீங்கன்னா அமைஞ்ச படம் தான் பாத்தீங்கன்னா சூர்யா போடுறது. அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அமைஞ்சிச்சு. அதுக்கும் மேல பாத்தீங்கன்னா அந்த படத்துல வர மியூசிக்கும் சரி அல்டிமேட்டா இருந்துச்சு. அந்த வகையில பாத்தீங்கன்னா சூர்யாவோட இந்த படத்தோட சாங் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி வரப்போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சிங்கிள் எந்த மாதிரி ஜேனல்ல இருக்க போதுன்னு தெரியல. ஏன்னா இந்த படத்தோட டைட்டிலே பாத்தீங்கன்னா விஸ்வநாத் சன்ன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு அப்பாவுக்கும் மகனுக்கான சாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு என்னோட கெஸ்ஸா இருக்குது. வெயிட் பண்ணி பார்த்தா தெரியும். இந்த படத்தோட ஹீரோனி பாத்தீங்கன்னா மமிதா பஜி தான் பாத்தீங்கன்னா இந்த படத்துலயும் ஹீரோனியா பாத்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. டியூட் படம் பார்த்திருப்பீங்க. அதெல்லாம் பார்த்தா தளபதியோட நடிச்ச படம் பாத்தீங்கன்னா இப்ப ரிலீஸ் ஆக வேண்டியது ரிலீஸ் ஆகல. வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படத்துல எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு. சாங் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா தான் இருக்கும். ஜீவ் பிரகாஷ் பாத்தீங்கன்னா சோசியல் மீடியா பாத்தீங்கன்னா நிறைய அதாவது ஃபேன்ஸுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ரிலீஸ் ஆகுது அப்போ ரிலீஸ் ஆகுதுன்ற பார்த்தீங்கன்னா டியூட்டும் பார்த்தீங்கன்னா போட்டுட்டா இருக்காது சோசியல் மீடியாவில். இந்த படத்தோட டேரக்டர் பார்த்தீங்கன்னா தெலுங்குல இருக்கிற ஒரு மிகப்பெரிய டேரக்டர்னே சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை நடிச்சு ஒரு லக்கி பாஸ்கர்ன்ற படத்தை நடிச்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைச்சு. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா இந்த படம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்ப்போம்.